கோவையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. பசுமை கட்டிடங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் விதமாக கட்டுமான நிறுவனங்களின் கூட்டமைப்பு சார்பில் கிரீன் பில்ட் ரன் என்னும் மாரத்தான் போட்டி கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் நடைபெற்றது. இந்த மாரத்தான் போட்டியை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தின் தலைவர் பொன்குமார் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பசுமையான சுற்றுச்சூழலுக்காக ஓடுங்கள் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் கட்டுமானத்துறை சார்ந்தவர்கள், பொறியாளர்கள், மாணவர்கள், இளைஞர், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் 5 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் என 2 பிரிவுகளாக நடைபெற்ற இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பின் சார்பில் இன்று பசுமை கட்டுமானத்தை வலியுறுத்தி ஒரு விழிப்புணர்வு மாரத்தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகளாவிய பிரச்சனையாக பருவநிலை மாற்றம் மாறி வருவது அனைவரும் அறிந்ததே. உலக நாடுகள் இன்றைக்கு பருவநிலை மாற்றத்தை தடுப்பதற்கு வழி தெரியாமல் விழி பிதங்கி நிற்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த பருவநிலை மாற்றம் என்பது இயற்கையை மனிதன் அடிக்கிற பொழுது திருப்பி இயற்கை மனிதன் அடிக்கிறது. கடும் வெயில், கடும் மழை, மலைச்சரிவு, அதை போல அளவு கடந்த மழை, இதனால் மிகப்பெரிய பாதிப்பு மனித குலத்துக்கு ஏற்பட்டு வருகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று வடதுருவத்தில் இருந்த பனிமலைகள் உருகி கடல் நீர்மட்டம் இன்றைக்கு உயர்ந்து வருகிறது. இன்னும் 30-40 ஆண்டுகளில் உலகில் கால் பகுதி காணாமல் போய்விடும் என்கிற எச்சரிக்கையை அறிவியலாளர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு இந்த பூமியை, மண்ணை, மரத்தை, தண்ணீரை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. எனவேதான் இந்த பருவநிலை மாற்றத்தை மையப்படுத்தி அதை தடுப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பொறுப்பை உணர்த்துவதற்காகத்தான் இந்த மாரத்தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கட்டுமானம் பெரிய அளவில் இந்த பருவநிலை மாற்றத்துக்கு காரணமாக இருக்கிறது. எனவே பசுமை கட்டுமானம், கிரீன் பில்டிங்கை ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு இது. அரசும் பசுமை கட்டுமானத்தை ஊக்கப்படுத்துவதற்கு சலுகைகளை வழங்க வேண்டும். வரியிலிருந்து விலக்கு கொடுக்கணும், எஃப்எஸ்சி அதிகமாக கொடுக்கணும், இந்த மாதிரியான அறிவிப்புகளை வழங்க வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பருவநிலை மாற்றத்தை தடுப்பதற்கு பல்வேறு விஷன்களை அறிவித்திருக்கிறார்கள். அதெல்லாம் மிகப்பெரிய அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகள். பல்வேறு குழுக்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து மானிட்டர் செய்யப்பட்டு வருகிறது. எனவே இப்படி ஒவ்வொரு மாநிலம், ஒவ்வொரு நாடும், ஒவ்வொரு மனிதனும் இதில் தனி அக்கறை எடுத்து செயல்பட வேண்டும் என்கிற அந்த மிக உயர்ந்த நோக்கத்திற்காக இன்றைக்கு கிறுக்கு இந்த ஏற்பாடு செய்திருக்கிறது. பொதுவாக இந்த பணியை மிக சிறப்பாக கடந்த 1 மாத காலமாக இரவு பகலாக பணியாற்றி இன்றைக்கு வெற்றி கொடி நாட்டியிருக்கிற இந்த கட்டுமான மனைத்தொழில் கூட்டமைப்பினுடைய இணை செயலாளர், மண்டல தலைவர் ராஜதுரை அவர்களை இந்த நேரத்தில் நான் பாராட்டுகிறேன். அவருடைய பணி மகத்தானது. அவருக்கு பக்கபலமாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனவே இன்றைக்கு இந்த மாரத்தானிலிருந்து ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் தன்னால் இந்த பருவநிலை மாற்றத்தை தடுப்பதற்கு என்ன செய்ய முடியும், குறைந்தபட்சம் ஒரு மரத்தை நட்டாவது வளர்ப்பது என்கிற அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டால் கூட இந்த மாரத்தான் வெற்றி பெற்றதாக கருத முடியும். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும். இதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர ஆணையர் ஆகியோருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய கிறுக்கு அமைப்பின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள்.